பண்டைய காலத்தில் ஒரு அழகிய ராஜ்யத்தில் அரண்மனைக்குள் அமைந்திருந்த பெரிய கோவில் ஒன்றில் ஒரு இளவரசி பிரம்மதேவனின் சிலை முன் முழங்காலிட்டு அமர்ந்தாள். கூப்பிய கைகளுடன் அமைதியான குரலில் அவள் சொன்னாள், பிரம்மதேவா, எனக்கு ஒரே ஒரு ஆசை. நான் என்றென்றும் வாழ வேண்டும். மரணம் என்னை தொடக்கூடாது. அந்த நொடியில் பொன்னிற ஒளியில் பிரம்மதேவன் தோன்றினார். கருணையுடன் அவர் சொன்னார், என் மகளே, இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் ஒரு நாள் மரணத்தை சந்திக்க வேண்டும். அது இயற்கையின் விதி. அதை நான் மாற்ற முடியாது. வேறொரு வரம் கேள். இளவரசி சிறிது நேரம் யோசித்தாள். பின்னர் ஒரு புத்திசாலியான சிரிப்புடன் அவள் சொன்னாள், அப்படியானால் இன்னும் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு பிறக்கும் ஒருவரை நான் திருமணம் செய்ய வேண்டும். பிரம்மதேவன் புன்னகையுடன் அப்படியே ஆகட்டும் என்று கூறி தெய்வீக ஒளியில் மறைந்தார். தன் ஆசை நிறைவேறியதை என்று நினைத்து இளவரசி மகிழ்ச்சியுடன் அரண்மனை மாடிப்படிகளுக்கு சென்றாள். ஆனால் திடீரென மென்மையான பளிங்கு படிகளில் கால் தவறி விழுந்தாள். அரசரும் காவலர்களும் அவளை சுற்றி ஓடி வந்தனர். ஆனால் அவள் ஆழ்ந்த கோமாவில் மூழ்கியிருந்தாள். மனம் உடைந்த அரசர் அவளை மென்மையாக ஒரு பொன்னாலான சமாதியில் வைத்தார். அரண்மனையின் மந்திரவாதிகளும் மருத்துவர்களும் ஒன்று கூடி சடங்குகள் செய்தனர். ஒரு கருப்பு மந்திரவாதி அவளது உதடுகளில் ஒரு மாய முத்திரை வைத்து, விதிக்கப்பட்ட நேரம் வரும் வரை இவள் உறங்கிக் கொண்டே இருப்பாள், மரணம் இவளை தொடாது என்று கூறினார். அந்த சமாதி மூடப்பட்டு அரண்மனைக்கு கீழே மறைக்கப்பட்டது. 2000 ஆண்டுகள் கடந்தன. நவீன காலத்தில் ஒரு பெரிய அருங்காட்சியகத்தில் பண்டைய அரசர்களின் அரிய பொருட்களுடன் அந்த மர்மமான சமாதியும் காட்சிப்படுத்தப்பட்டது. ஒரு இரவில் 5 திருடர்கள் அருங்காட்சியகத்தில் நுழைந்து விலை மதிப்பற்ற நகைகள், அரச உரைகள், அந்த சமாதியையும் திருடினர். அவர்கள் மறைவிடத்தில் பொருட்களை பதிந்து கொண்ட போது ஒரு திருடனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. பரிதாபத்தில் மற்றவர்கள் அந்த சமாதியையே அவனுக்கு கொடுத்தனர். இதுக்குள்ள என்ன இருக்குமோ என்று யோசித்தபடி அவன் அதை வீட்டிற்கு எடுத்து சென்றான். பலமுறை திறக்க முயன்றான். ஆனால் அது அசையவே இல்லை. நாட்கள் கடந்தன. ஒரு புயல் நிறைந்த இரவில் மின்னல் அவன் வீட்டின் அருகே விழுந்தது. அந்த நொடியில் சமாதி பிளந்து பொன்னிற ஒளியுடன் திறந்தது.